ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். என்ன மேடம் 3 நாளா திட்டுறீங்க போல. நீலவின் ஒளியை பிடித்து பிடித்து பாலில் நனைத்து பாலில் நனைத்து கன்னங்கள் செய்து விட்டார். உலக மலர்கள் பறித்து பறித்து 2 பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தைகள் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. நீடா நான் கூட ஜெயின் நினைச்சேன். இப்பதான் அண்ணன் உனக்கு தெரிய வந்தாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? பாத்துட்டியா? டேய் உன்கிட்ட தான்டா. ஏன் சைலண்டா இருக்க? மதி ஆமா கீரை என்ன தேடற? டேய் என்ன பண்ற நீ? ஒண்ணும் பண்ணல, சும்மா. சரி அதுக்கு ஏன் கீரை குனிஞ்சிட்டு இருக்க? எதனா தேடறியா? இல்ல. அப்புறம் ஏன் கீரை பார்த்துட்டு இருக்க? என்ன பாரு. வேண்டாமே. வேண்டாமா? ஏண்டா பயமா இருக்கா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னடா சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? நான் என்ன ராட்சசியா? ஆமா ராட்சசி தான். என்ன கொல்ல வந்த. என்ன சொன்ன? என்ன பார்த்து சொல்லு. உன்னதான் பாருன்னு சொன்ன. என்னடா சொன்ன? ஆமாடி, என்ன கொல்ல வந்த அழகு ராட்சசி. டேய் பேச்ச மாத்தாத. நான் பேச்சலாம் மாத்தல. மீரா நீ எனக்கானவள் தானே? ஏ என்ன டவுட்டா இருக்கா? இல்ல. டேய் என்ன பண்ற? கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடை மூரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய். என்ன எதுக்கு வந்த? அது வந்து உன்கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு. என்ன பர்மிஷன்? எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மட்டும் ட்ரிங்க் பண்ணிக்குவான பர்மிஷன் கேட்க வந்தேன். ஆனால் இப்போ ஓகே பட் லைட் எடுத்துக்கோ. சரி போ. என்ன போகலையா? போ. கால் மூவ் ஆக மாட்டேங்குது. மீரா என்ன? அதான் ஓகே சொல்லிட்டல, கிளம்பு. நானும் போலாம் தான் பார்க்குறேன், ஆனால் போக மைண்ட் இல்லையே. டேய் என்ன இப்போ உனக்கு? நீ கிளம்பு, உனக்காக எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. சுச்சுவேஷனை பார்த்தா குடிக்க வேண்டிய போது பாட்டில் இல்லை, இங்கே தான் இருக்கு போல. மீரா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன கனவுன்னு என் ஹார்ட்டுக்குள்ள வேற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. மீரா இப்போ எனக்கு வேற ஏதோ போதை தடைக்கிறதுடி. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஏதும் புரியல. நீ கிளம்பு. அங்க போய் என்னடி பண்ண போறேன்? உலகத்திலே அழகான போதை என் முன்னாடி இப்படி இருக்கும்போது எனக்கு வேற எந்த போதையும்
தேவையில்ல. டேய் மதி, என்ன என்னமோ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? நீ கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். தூக்கம் வருதா? ஆனா எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராதுடி. நீ பர்மிஷன் கொடுத்தா அதான் கொடுத்துட்டல, போ. அந்த பர்மிஷன் இல்லை. நீ அனுமதி கொடுத்தா இந்த நைட் நம்ம 2 பேரும் மட்டும் இந்த ரூமுக்குள்ள. தொட்டா மோகம் விட்டா போகும், இன்னும் தொட்டா கிட்டா போகும், யாரோட சம்மதங்கள் இங்கு தேவை. மதி, நீ இப்படி என் முன்னாடி இருக்கும்போது வேற எதுவும் டச் பண்ண தோணலடி. உன் விழிகள் தரும் போது ரொம்ப அதிகமா இருக்கு. மதி, நீ ரொம்ப ஓவரா போற. போயிட்டு சும்மா லைட்டா மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்கு. ஏற்கனவே ட்ரிங்க் பண்ண மாதிரி தாண்டி இருக்கேன். உன்னை இப்படி பார்த்ததும் கொஞ்சம் போதல, செம்ம போத ஆகுது. இப்போ நான் ஸ்டெடியா நிக்கிறதே பெரிய விஷயம். என் ஹார்ட் பீட் கூட கண்ட்ரோல் இல்லாம ஓடுது. என் ஹார்ட் பீட்டே அப்படின்னா அப்போ நான் மதி, நீ என்ன அங்க போயிட்டு என்ஜாய் பண்ணடா. எனக்கு தூக்கம் வருது. இதுக்கப்புறம் எங்க போக? இந்த ஒரு நைட் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணாலும் தீராத போத உன் கண்ணில் இருக்கு, உன் லிப்ஸ்ல இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிச்சுக்கவா? வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வேற மாதிரி பேசுற. நீ கிளம்பு. ஒட்டி, நீ பொண்டாட்டிடி, உன்கிட்ட தானே இப்படி பேச முடியும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போ. எப்போ பார்த்துக்கலாம்? தெரியல, நீ கிளம்பு. இருடி, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? நான் தானே. நீதான். அதுக்குன்னு ஏண்டி, எனக்கு உன்கிட்ட உரிமை இல்லையா? அப்படி இல்ல மதி, அதுக்குன்னு இப்படி. இப்படி இல்லைனா இப்போ என்ன சொல்ல வர? வேண்டாமா? சரி, உனக்கு விருப்பம் இல்லைனா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. இத்தனை வருஷமா கனவு கண்ட ஃபர்ஸ்ட் கேஸ். சரி விடு, நீ ஃப்ரீயா விடு. எனக்கு அவ்வளோதான் நினைச்சுக்கிறேன். நீ போயிட்டு தூங்குமா, நல்லா இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கு. என்ன ஒண்ணு, இன்னைக்கு எனக்கு தான் தூக்கம் போச்சுன்னு நினைக்க. நீ அதை நினைச்சா ஃபீல் பண்ணாத, நல்லா தூங்கு. என்ன சரி, நான் வரட்டா? பாய். வரட்டான்னு கேட்ட கல் நஞ்சுக்காரி, இதெல்லாம் சொல்றான்னு பாரு. நான் ரூம்க்கே வந்துடக்கூடாது, ஃபோன் பண்ணி கேட்டுருக்கணும். ரூமுக்கு வந்ததால தான் நான் இப்படி அடைய விடுறான். கிளம்பட்டான்னு கேட்டேன். கிளம்பு. ஓகே பாவி, இவ்வளோ தூரம் ஒருத்தர் பேசினானே. சரி, பாவம் பார்த்து இதெல்லாம் ஒன்று பண்ணவும் இல்லை, அப்படி கிளம்புன்னு சொல்றா. அதான் போக சொல்லல. அதாண்டி வந்த நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க, ஒரு வார்த்தை இங்க இருந்து சொல்றியா? எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான். எவ்வளவு கனவு கொண்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என் பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசையா முதலா ஒரு பொண்ணுக்கு, அதுவும் என் மனசுல இருக்க என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கணும்னு வந்தேன். ஆனா என் ஆசை நிறைய ஆசை ஆயிட்டே. என்ன பண்ண, எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் போல. 30 years ஆயிடுச்சு. அந்த ஃபீலிங் கூட எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்காட்டியும் வீட்டை போட்டு லாக் பண்ணியாச்சு. சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இருங்க. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போறேன். அடியே, அந்த தண்ணியில ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியில இருந்துட்டு போறேன்னு சொன்னேன், புரியுதா? எனக்கு ட்ரிங்க் பண்ற மைண்டே போயிட்டு. என் தூக்கத்தையும் சேர்த்து நீயே தூங்கு. நான் கிளம்புறேன். ரொம்ப நேரமா கிளம்புறேன் சொல்லிட்டு இருக்க. கிளம்பு, இல்ல உன்னை வெளியே தள்ளி கதவு சாத்தணுமா? அடி பாவி கல்நஞ்சிக்காரி, இவ்வளவு கதறானே கரையறியா? நான் கோமா போறேன்டி. கிளம்பு கிளம்பு.
காத்து வரட்டும். விடுடி, நான் போறேன். சரி போ. போகலையா? போலாம் தான், கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். என்ன, ஏன் அப்படி பாக்குற? இப்படிலாம் பார்க்காத. அப்புறம் எதனா நடந்தா நான் பொறுப்பு இல்ல. அப்போ யார் பொறுப்பு? இப்படி என் கண்ணைய பார்த்துட்டு இருந்தா நான் என்ன பேசணும்னே மறந்துடுவோம் போல. நான் என்ன அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன் உன்னை? வேணாண்டி, இப்படி பார்க்காத. உன் கண்ணை பார்த்தா என்னோட கட்டுப்பாடெல்லாம் வெளியே செய்ய மாட்டேங்குது. அப்புறம் அப்புறம் அப்போ போத தலைக்கறிட்டா? அதுக்கு மேலே போயிட்டு அப்புறம் என்ன ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி ஆகிடும். சரி, நான் போறேன். மதி, வேணாடி, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா வேற மாதிரி. வேண்டாம், நான் போறேன். கையிடு. மதி, எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. வேண்டாம், நீ போயிட்டு தூங்கு. தூக்கம் வருதுன்னு சொன்னல, நானும் கிளம்புறேன். இல்ல, நீ எடுத்துக்கோ. நான் உனக்கு சொந்தமானவ தானே. நீ தாராளமா என்னை எடுத்துக்கலாம். எனக்காகலாம் எடுத்துக்கோ. மீரா, ஃபர்ஸ்ட் கிஸ் இது வெறும் மொத்தம் மட்டும் இல்லடி, என்னோட மொத்த காதலையும் உங்ககிட்ட கொடுக்குற ஒரு அழகிய மூமெண்ட். 100 பெண்கள் உருவாக்கும் போதை உன்னிடம் தானே நான் பருக வேண்டும். போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்கவே 2 ஜீவனே, ஏதோ போதாது, எனக்கு இன்னும் தாகம் அதிகமாகிட்டே இருக்கு. போதாதடி, உன் இதே துடிப்பு, உன் லிப்ஸின் மனங்கள் என்ன இன்னும் என்னென்னமோ செய்ய தோணுதுடி. மீரா, இந்த நைட் நம்ம கொஞ்சம் எல்லாம் மீறனா தப்பு இல்லையே. எனக்கு வேணாண்டி, உன் நானும் தான் என்ன விட மாட்டேங்குது. இந்த நைட் நமக்கான நைட்டா வச்சுக்கலாண்டி ப்ளீஸ். இந்த போதை எனக்கு களையக்கூடாது. உன்னை நான் மொத்தமா எடுத்துக்கிறேன்டி. ஏண்டி பயப்படுற? நான் தானே நீ எடுத்துக்கன்னு சொன்னல, அதான் உன்னை நான் எடுத்துக்கிறேன். டோர் சவுண்ட் கேக்குது. கேட்ட போதுடி. டேய், யாரோ கதவை தட்டுறாங்க. தட்டினா போறாங்கடி. டேய், ஜெனி நினைக்கிறேன், நீ விடு. அவளுக்கு கொஞ்ச நேரத்துல தட்டி பார்த்துட்டு போயிடுவாடி. நீ விடு. டோர் லாக் பண்ணிட்டு வந்தியா? ஆமா, உன்னை இப்படி பார்த்துட்டு எப்படி லாக் பண்ணாம வர முடியும்? அதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு லாக் பண்ணிட்டு வந்தேன். உன்ன அப்ப முன்னாடியே விடுடா. ஜெனி ரொம்ப நேரமா வெளியே இருக்கா.
கொஞ்ச நேரத்துல கிளம்பிடாடி. டேய் அதான் நீ கேட்டது கிடைச்சிருச்சுடா, கிளம்பு. அடியே என்ன இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி. எங்க ஃபுல்லா இது பண்றது காட்டுமே. அடி ஏதேனும் ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சா உன்னை கொண்டுடுவேன். ஆமா ஃபர்ஸ்ட் நைட் தான். மேரேஜ் ஆனதான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணுமா என்ன? இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுல, அப்போ ஆஃப் நைட் கொண்டாடுவோம். மதி உன்னை கொண்டுடுவேன் பாத்துக்கோ. வர வர ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு போற. கொண்டுக்கோ, அதுக்கு தான் சொல்றேன். மதி டேய் நல்லவனே. மதி உன்னதான். என்னடி? டேய் நல்லவனே, உள்ள என்ன பண்றீங்க? நான் இல்லைன்னு சொல்லுடி. ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ கிளம்பு. டேய் மாப்பிள, கொஞ்சம் வெளியே வரீங்களா? இந்த வினோவை சொல்லிட்டு வந்திருக்க கூடாது, சொல்லாம வந்திருக்கணும். டேய் இன்னுமாட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா? வெளியே வரையா இல்லையா? டேய் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். டேய் அப்புறம் ரூம்ல நான் மட்டும்தான் இருக்கேன், மீரா பக்கத்து ரூம்ல இருக்கா. அதனாலதான் நான் தூங்கிட்டேன் வந்த உடனே. சரியா, நீங்க போங்க. அதே பரா எல்லாத்துக்கும் ரூம்குள்ள போன உடனே தூக்கம் வந்துருத. இப்ப மட்டும் நீ வெளியே வரல, அப்புறம் எல்லாரையும் ரூமுக்கு முன்னாடி கொண்டு வந்து எடுத்துற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அதே போல மீரா ரூம்ல இல்ல, அதை நாங்க நம்பணும். அப்படித்தானே? அப்படித்தான்டா, நீ நம்பினாலும் நம்பட்டாலும் அதான் உண்மை. சரி டோர் ஓபன் பண்ணு, நான் பார்த்துட்டு நம்பர் தான் வேண்டாம்னு முடிவு பண்றேன். டேய் எதுக்கு இப்படி பண்ற? அண்ணா இதோ வெளியே தான் வரான். அடியே நீ எதுக்கடி குரல் கொடுத்தான்? ஆ நீ ஃபர்ஸ்ட் ரெடி போ. மறக்காம பர்மிஷன் கொடுத்து அனுப்புமா, கேட்டியா? அதனால கொடுத்து அனுப்புவியா? டேய் நீ ஆல்ரெடி ரொம்ப ஓவரா போயிட்ட, இப்போ கிளம்பல. அப்புறம் அவரே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர சொல்லுவேன். எப்படி வசதி? ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு போகமா இல்லையா? அடே ஓவரா பண்ணாத, இது வரைக்கும் நீ பண்ணதே போதும். கிளம்புறியா? எங்க அதுக்கு தான் சான்ஸ் கொடுக்கலையே, அப்புறம் என்ன? டேய் உன்ன. சரிடி, நாளைக்கு நைட்டு. ம் டேய் ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல உன்னை சாவடிச்சிடுவேன்.